பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நான் ஆண்டுடைய கிருபையினால மீன்பிடி துறைமுகத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பேதுரு யோவானை மீன் பிடிச்சாங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழைத்து அவர்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றினார். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழில் செய்கிறவர்கள் தான் ஃபுல்லாக. பின்னாடி பாருங்கள், நிறைய போட் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிற போட்டிங்கு. புதுசாகவும் தயாரிக்கிறாங்க. பின்னாடி சைட்லெல்லாம் புதுசாக போட்டு தயாரிக்கிற இடமும் இருக்குது பின்னாடி. ஒரு நல்ல இடம். இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, போட்டு செய்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அங்கே பின்னாடி கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த போட் செய்கிறது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கர்த்தரே தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியில நோவா பேழையை உண்டாக்கினார். கர்த்தர் பேழையை கட்டும்படி நோவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு அந்த பேழையை கட்டி அதை இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தரே தெய்வம். அவர் தான் சிருஷ்டிப்பின் தேவன், அவர் தான் படைப்பின் தேவன், அவர் தான் எல்லாவற்றையும் படைக்கிறவர், அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர். அழகா ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு, எல்லாத்தையும் சிருஷ்டித்து, எல்லாத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கிறது. ஆகையினால இந்த தெய்வத்தை நாம் துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அவரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்காக தான் இதெல்லாம் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைந்து கர்த்தரை கனப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா கர்த்தருடைய பாதத்துல? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. கர்த்தரே தெய்வம் ஆண்டவரே, உம்மை இல்லாமல் வேறு தெய்வம் இல்லை என்பதை ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். எங்களுக்கு இதெல்லாம் காண்பித்து கொடுக்குறீங்க. உம்முடைய படைப்பு, உம்முடைய சிருஷ்டிப்பு, உம்முடைய காரியங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறதப்பா. கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற பிள்ளைகளும் கர்த்தரை மையப்படுத்த, அவரை கனப்படுத்த, அவரை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார்.